ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிக்கீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயிலே நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ஜிமெயிலில் வந்து சிக்னேச்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா. அதாவது சிக்னேச்சர் வந்து உங்கள் இமெயிலில் வந்து நீங்கள் ஒரு கம்போஸ் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ்னோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இப்போ நான் கொடுத்துருக்கிற மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னு போட்டு உங்கள் நேமோ இல்லை உங்கள் கம்பெனி நேமோ எப்படி நம்ம அதை வந்து செட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதாவது அந்த 9 டாட்ஸுக்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் மேலே வரும். அதில் வந்து நீங்கள் ஜென்ரலில் தான் சூஸ் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக அதில் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாங்க. அதாவது அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஆட் நியூ சிக்னேச்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நேம் நியூ சிக்னேச்சர், அதான் நீங்கள் கிரியேட் பண்ணுற சிக்னேச்சரோட ஒரு டெம்ப்ளேட் நேம்னு சொல்லிக்கலாம். அதை வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை சிக்னேச்சர் 1ன்னு வச்சுக்கலாம், இல்லை உங்கள் பேர் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் அந்த ஃபியூச்சரில் கூட சேஞ்ச் பண்ணலாம். இந்த எடிட் ஆப்ஷன் பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு அதில் பாருங்கள், டைப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ், ஒரு ஏரியா வந்து அங்கே இருக்குது. அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு உண்டான சிக்னேச்சர் நீங்கள் என்ன செட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அது வந்து நீங்கள் டைரெக்டாகவே டைப் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ்ன்னு போட்டு டெக் பிக்கீஸுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்கள் பேரோ இல்லை உங்கள் ஆர்கனைசேஷன் பேரோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்ஸ் வந்து இப்படி கொடுத்த உடனே நீங்கள் இன்னொரு பண்ண வேண்டிய மெயினான விஷயம் என்னென்னா, சேவ் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்து நீங்கள் சேவ் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணி தான் ஆகணும். அதை கிளிக் பண்ணும்போது தான் உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கம்போஸ் மெயில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நேமில் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது உங்கள் சிக்னேச்சரில் வந்து நீங்கள் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து நீங்கள் நியூ மெசேஜை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாகவே அதில் சேவ் ஆகிருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த சிக்னேச்சரில் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். நான் இப்போ ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அது ப்ராப்பராக அப்டேட் ஆகலை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிக்னேச்சர் டிஃபால்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோ சிக்னேச்சர்னு வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கிரியேட் பண்ண அந்த டெம்ப்ளேட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ்ன்றதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் சேவ் சேஞ்சஸ் மட்டும் கொடுங்க. இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன ட்ரபிள் ஷூட்டிங் கூட நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட மெயில் வந்து கம்போஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த சிக்னேச்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ்.